அகிலமெங்கும் உள்ள தமிழ் நேயர்கள் அனைவருக்கும் பரம்பரை ஜோதிடர் உங்கள் மனோ பாலாஜியின் அன்பான வணக்கம். மேசராசியில் பிறந்த அன்பர்களுக்கு குரு வக்ர பயிற்சி பலன்கள். இந்த பெயர்ச்சி நாள் குரு பகவான் உங்களுடைய வாழ்க்கையில் தொழில், குடும்பம், எதிர்பார்த்த சில நல்ல விஷயங்கள் எந்த அளவுக்கு ஒரு அற்புதத்தை இந்த குரு பகவான் உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்க போகிறார் அப்படிங்கிறத பற்றி தாங்க இந்த பதிவில் இப்போது நாம் பார்க்க போகிறோமுங்க. ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்களா இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டன் அழுத்தி ஆல் ஆப்ஷன் கொடுங்க. மேஷம் உண்மையிலேயே சொல்லப்போனால் அற்புதமான ராசி, முதன்மை கொண்ட ராசி. உங்களுடைய செயல்பாடு, உங்களுடைய செயல்படுத்தக்கூடிய விதம் எல்லாமே மற்றவங்களுக்கு ஒரு உதாரணமாக வாழக்கூடியவங்க தான் மேசராசியில் பிறந்தவங்க. ஏன்னா ஒரு முயற்சின்னு நீங்கள் ஒன்று எடுத்துட்டிங்கன்னா கண்டிப்பாக எத்தனை ஒரு இடையூறுகள் வந்தாலும் அதையே ஒரு சரியான நேரத்தில் நம்ம செய்து முடிச்சிடணும். தாமதப்படுத்தக்கூடாது, தலையும் பெருசாக நினைக்கக்கூடாது, எடுத்த காரியத்தை ஜெயமாக்கணும் அப்படிங்கிற ஒரு மன வலிமை கொண்ட ராசி மேசராசி. ஆனால் வேகம் இருக்குது, அதே நேரத்தில் உங்களுடைய சாதுர்த்தியமான தைரியம் கொண்ட ராசி. ஆனால் அன்புக்கு ஏங்கக்கூடிய ராசி யாருன்னு கேட்டோம்னா இந்த மேசராசியில் பிறந்தவங்க. ஏன்னா மேசத்தில் பிறந்தவங்க பார்த்தோன்னா மற்றவங்க மேலே அதிகமாக பாசம் வச்சுருவீங்க. அந்த பாசம் வச்சுட்டிங்கன்னா அவங்களுக்காகவே எதையும் இழக்கக்கூடிய நிலை வந்தால் கூட பெருசாக எடுக்க மாட்டீங்க. அவங்களுக்காக நம்ம வாழணும், ஒரு முடிவு எடுத்துட்டோம், மாற்றம் ஆகக்கூடாது, அதே நேரத்தில் அவங்களுடைய மனசு கஷ்டப்படுத்தக்கூடாது அப்படின்னு நினச்சி வாழக்கூடிய ஒரு அற்புதமான ராசி மேசராசியாக இருந்தாலும் மற்றவங்களாலே ஏமாற்றப்பட்டு மனசை மற்றவங்களால் காயப்பட்ட ராசியும் மேசராசியில் பிறந்தவங்க தான். ஆனால் இந்த சமீப காலங்களாக பார்த்துட்டோம்னா உங்களுடைய ராசிக்கு சில நன்மையான விஷயங்கள்னு சொல்ல போனோம்னா எல்லாமே நல்லது நடந்த மாதிரி கிடைக்கிற மாதிரி வந்தது. ஆனால் பலன் நமக்கு சரியாக நடக்கலை. நல்லது எதுவுமே நான் எதிர்பார்த்த அளவுக்கு செய்து முடிக்க முடியல. அப்படிங்கிற ஒரு தடுமாற்றத்தில் இருந்த உங்களுக்கு குரு பகவான் இந்த 2025 டிசம்பர் மாதத்தில் 5ஆம் தேதி உங்களுடைய ராசிக்கு 4ஆம் பாவகத்தில் இருந்த குரு பகவான் வக்ர நிலையோட உங்களுடைய ராசிக்கு 3ஆம் பாவம் உபஜயஸ்தானம், வீரியஸ்தானம்னு சொல்லக்கூடிய இடத்திற்கு, அதாவது குரு பகவான் பெயர்ச்சியாக போகிறார். இந்த பெயர்ச்சி காலம் பார்த்துட்டோம்னா கிட்டத்தட்ட மார்ச் மாதம் 11ஆம் தேதி வரைக்குமே உங்களுடைய ராசிக்கு 3ஆம் பாவகத்தில் இருந்து சஞ்சாரம் பண்ண போகிறாருங்க. ஒரு 96 நாள். இந்த நாட்கள் உங்களுடைய வாழ்வாதாரத்தில் உண்மையிலேயே ஒரு அற்புதமான காலமாக தான் நம்ம எடுத்துக்கக்கூடிய நிலை இருக்க போகுதுங்க. காரணம், குரு ஒருத்தருக்கு ஒரு நல்ல மனிதனாக இந்த சமுதாயத்தில் வாழ்கிறதுக்கும், நல்ல சௌபாகியமோட ஒரு பெரிய மனித தன்மையோட ஒரு குழந்தைங்களோட நல்ல திருமணம், நல்ல வாழ்க்கை, நல்ல ஒரு சொகுசு சந்தோஷம் அப்படின்னா அது ஒரு கௌரவம் கிடைக்குது அப்படின்னு பார்த்துட்டோம்னா அது ஒருத்தருடைய வாழ்க்கையில் நல்லா வாழ்கிறதுக்கு காரணம் அவங்களுடைய ஜாதகத்தில் குரு பகவான் நல்ல பொசிஷனில் இருக்கிறாருன்னு அர்த்தம். ஆனால் உங்களுக்கு சமீப காலமாக 3ஆம் இடத்துல குரு மறைந்த ஸ்தானத்தில் நிலையில் இருந்ததுனால உங்களுக்கு சொல்லும்படி முயற்சி எடுத்திருப்பீங்க. ஆனால் அந்த முயற்சி தடையாச்சு. காரணம் என்னென்னா, அதாவது குரு இருக்கக்கூடிய, அதாவது 2, 5, 7, 9, 11ஆம் பாவகத்தில் இருக்கிற போது நன்மையை கொடுக்கும். ஆனால் 3ஆம் பாவகங்கிறது பயணத்தை குறிச்சிருக்கும், அலைஞ்சிருப்பீங்க, இடமாற்றங்கள் பண்ணியிருப்பீங்க. ஆனால் எதுவும் சிறப்பான ஒரு நிலை இல்லை. ஆனால் அதே குரு பகவான் இப்போ வக்ரம் அடையும் போது அதனுடைய தன்மை மாறுபட்ட தன்மை நிலையை கொடுப்பார். அப்படின்னா ஒரு சுபஸ்தானத்தில் இருந்து, ஒரு நல்ல இடத்துல இருந்து குரு கெடக்கூடாது. ஆனால் 3ஆம் பாவங்கிறது அதாவது ஒரு வலுவிழந்த இடத்த பாவகத்தில் இருக்கும்போது குரு, அதாவது வக்ரம் அடையும் போது
அதுக்கு நேர்மறையான ஒரு சுப பலன்களை கொடுப்பார். அப்போது இந்த காலகட்டம் பார்த்தீங்கன்னா நம்ம எதற்காக நம்ம முயற்சிகள் எடுத்தோமோ, எதற்காக நாம் காலம் பூரா கஷ்டப்பட்டு ஒரு பொசிஷனுக்கு வரணுமென்ட்டு ஆனால் நம்மளுடைய நினச்ச ஒரு சந்தோஷம் நமக்கு கிடைக்காமல் இருக்குது பார்த்தீங்களா, அந்த மகிழ்ச்சி சந்தோஷங்கிறது கிடைக்கக்கூடிய ஒரு காலமாக இந்த 96 நாளும் அப்படின்னா 2026 மார்ச் மாதம் 11ஆம் தேதி வரைக்கும் கண்டிப்பாக நீங்கள் எடுத்த காரியங்களை ஜெயமாக்கக்கூடிய ஒரு அற்புதமான காலமாக இருக்கும். எதை சார்ந்தது இருக்கும்? ரொம்ப பேருக்கு திருமணமாகலை, எத்தனையோ நம்ம வரன் பார்த்தோம், சரியான முறையில் நம்ம ஒரு நல்ல ஒழுக்கமாக இருக்கிறோம். மேசராசிக்காரர் அப்படி தானே, அதாவது படிப்பறிவும் உண்டு, பகுத்தறிவும் உண்டு, எல்லாருக்கிட்டையும் நல்ல பேர் உண்டு. ஆனால் நாம் நல்லதே செஞ்சாலும் நமக்கு கெட்டதுன்னு வரும், அது வேறு விஷயம். ஆனால் எத்தனை இருந்தாலும் கொள்கையில் மாறாமல் இருக்கக்கூடியவங்க மேசராசி. சிலருக்கெல்லாம் பார்த்தோம்னா வேலையில் சில பிரச்சனைகள் ஏற்பட்டிருக்கு. அதாவது நாம் கஷ்டப்பட்டு நம்ம ஒரு நல்லா திறமைப்பட வேலை செய்வோம், ஆனால் நமக்கு கிடைக்கக்கூடிய அந்த இடத்துல ஒரு அங்கீகாரம் கிடைக்காமல் இருந்திருக்கும். வேலையில் சில இடைஞ்சல்கள் உருவாகியிருக்கும். மற்றவங்களோட சூழ்ச்சினால் நமக்கு ஒரு கெட்ட பேர், அவப்பேர்னு சொல்லக்கூடிய ஒரு நிலைகள் உண்டாகியிருக்கும். இதனால் சில நேரங்களில் பார்த்தோம்னா நம்ம இடம் மாற வேண்டிய சூழ்நிலை. சிலர் பார்த்தோம்னா கடமைக்கு வேலை செஞ்சிட்ருப்பீங்க, சிலர் பார்த்தோம்னா வேலையை இழந்துட்டு நான் வந்துட்டுங்க, வேறு வேலை தேடிட்டு இருக்கிறேன் அப்படிங்கிறது. சிலருக்கு தசாபுத்தி நல்லா இருந்ததுன்னா இருக்கிறத அப்படியே ஓட்டிகிட்டு இருப்போம். ஆனால் அதுக்கு நிகராக குடும்ப வாழ்க்கையில் சில சிக்கல்கள் ஏற்பட்டிருக்கும். அந்த குடும்ப வாழ்க்கையில் அந்த சிக்கல்கள் வரும்போது எல்லாமே இழந்த மாதிரி இருக்கும். கல்யாணம் பண்ணி நிம்மதி இல்லை, நம்ம என்ன தான் விட்டு கொடுத்து வாழ்ந்தாலும் நமக்கு இன்றைக்கி கெட்ட பேர் ஆகிப்போச்சு, சங்கடங்கள் ஆகிப்போச்சு. யாருக்கு முன்னால் கௌரவமாக வாழணும்னு நினச்சோமோ, ஆனால் நம்மளுடைய வாழ்க்கையில் இன்றைக்கி பார்த்தோம்னா பங்கப்படுற அளவுக்கு ஆகிருமாட்டிருக்குது. நம்ம கௌரவத்தை இழக்கக்கூடிய நிலைமை வந்துருமா? அந்த சூழல் வந்ததுன்னா நம்மளுடைய வாழ்க்கையில், அதாவது நம்ம இது வரைக்கும் போராடுறதுக்கு ஒரு பலன் இல்லாமல் போயிடும். அப்படின்ட்டு விட்டு கொடுத்து வாழ்ந்துட்டுருப்பீங்க. எதையுமே பெருசுப்படுத்தக்கூடாது. நடக்கலாம், பார்ப்போம், நாளைக்கு மாறிடும் அப்படின்னு பார்த்தா ஒரு விதத்தில் பார்த்தா பண நெருக்கடிகள், ஒரு பார்த்தா விரயம். ஏற்கனவே நமக்கு சனி, 7.5 சனி, விரயச்சனி, செலவினங்கள் அதிகமாக இருக்குது. அடுத்தவங்களை நம்பினா ஏமாற்றங்கள் வருது. எல்லாருமே நம்மளுடைய சொந்த பந்தம், உற்றார் உறவினர்கள் அனைவரும் இன்றைக்கி ஒரு காலத்தில் எல்லாம் பார்த்து நம்ம எல்லாருக்குமே பண்ணணும். ஆனால் இன்றைக்கி பார்த்தோம்னா நாம் யாரோ அப்படிங்கிற அளவுக்கு நம்மளை தனிமரமாக நீக்கக்கூடிய அளவுக்கு விட்டுட்டாங்க. அதாவது வாழ்க்கையில் சந்தோஷம், மகிழ்ச்சிங்கிறது ஏதோ ஒரு நேரத்தில் நமக்கு கஷ்டங்களை கொடுக்கலாம், சந்தோஷங்கள் இழக்கலாம். ஆனால் வாழ்க்கை முழுசாகவே அந்த சந்தோஷங்கிறது என்னன்னே தெரியாமல் வாழ்ந்துட்டுருக்கிற போது யாருக்காக வாழ்கிறோம், எதுக்காக வாழ்கிறோம், இப்படியே வாழ்ந்து என்னத்தை நம்ம சாதிக்க போகிறோம் அப்படிங்கிற ஒரு வெறுப்பில் இருக்கக்கூடிய மேசராசி அன்பர்களுக்கு கண்டிப்பாக இந்த டிசம்பர் மாதம் 5ஆம் தேதியில் இருந்து உங்களுடைய வாழ்க்கையில் மாற்றங்கள் ஏற்படுத்தி ஒரு அற்புதமான ஒரு காலத்தை குரு பகவான், இந்த பொன்னவன் சொல்லக்கூடிய பொருளை கொடுக்கக்கூடிய, அருளை கொடுக்கக்கூடிய, ஒரு செல்வாக்கு, ஒரு மதிப்பு, ஒரு மரியாதை, ஒரு வாழ்க்கையை கொடுக்கக்கூடிய குரு பகவான் உங்களுடைய அற்புதத்தையும் கொடுக்க போகிறார். ஆச்சுங்களா? உங்களுடைய நல்ல மனசுக்கு உகந்த பலன்களை அள்ளி கொடுக்க போகிறார். இது 2026 மார்ச் மாதம் 11ஆம் தேதி வரைக்குமே இந்த காலம் நீடிக்க போகுது. இந்த நேரத்தில் கண்டிப்பாக சரியான முயற்சிகள் எடுங்க. ஒரு எதிர்பார்த்த அற்புதம் நிச்சயமாக உங்களுக்கு உருவாகும். உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு செழிப்பு உருவாகுங்கிற ஒரு அற்புதமான பயிற்சி இந்த குரு பகவான் வக்ர பயிற்சி. இருந்தாலும் நான் சொன்ன பலன்கள், அதாவது உங்களுடைய ராசிக்கு, அதாவது கோச்சார அடிப்படையில் நம்ம சொல்லியிருக்கிறோம். இருந்தாலும் பிறப்பு ஜனன ஜாதகம், உங்களுடைய லக்னம் என்ன, அதே மாதிரி என்ன தசாபுத்தி நடக்குது, உங்களுடைய ஜாதகத்தில் என்ன இன்றைக்கி குரு பகவான் எந்த பலம் பெற்று உட்கார்ந்துருக்குது அப்படிங்கிறது ஒரு முறை நீங்கள் பார்த்துக்கோங்க. ஏன்னா ஜாதகங்கிறது நம்மளுடைய சுய ஜாதகம், நம்மளுடைய எதிர்காலத்தை தீர்மானிக்கக்கூடிய ஒரு தன்மை. கண்டிப்பாக அந்த ஜாதக பலன்களை நம்ம தெரிஞ்சுக்க முடியும்.
சரிங்களா? அதனால் ஒரு நல்ல விஷயங்கள் பண்ணுறோம் அப்படின்னா ஒரு ஜாதகத்தை ஒரு முறை பார்த்துட்டு முயற்சி எடுங்க. கண்டிப்பாக மேசராசி அன்பர்களுக்கு பொறுத்த வரைக்கும் எதிர்காலம் பொன்னான பொற்காலமாக அமையக்கூடிய ஒரு காலகட்டம் தான். உங்களுடைய ஜாதகத்தை நம்மக்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கணும்னு நீங்கள் விரும்புனீங்கன்னா கீழே இருக்கிற நம்பருக்கு ஃபோன் பண்ணி உங்கள் டேட் ஆஃப் பர்த், டைம், பிளேஸ் மூணையும் தெரியப்படுத்தி உங்களுடைய ஜாதக பலன்களை அறிஞ்சு தெரிஞ்சுக்கலாம். சந்தேகங்களையும் கேட்டு தெரிஞ்சுக்கலாம். மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கிற வரைக்கும் நன்றி, வணக்கம்.